வணக்கம் நண்பர்களே, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரேயில் இந்த தக்காளி விதைகள், கத்திரிக்காய், இந்த அவரைக்காய், நெய்மிளகாய் இந்த விதைகள்லாம் நம்ம ட்ரேயில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடிகள் நடவு செஞ்சுருந்தோம். இது கொஞ்சம் வெளியே இருந்ததால் மழையில் நனைஞ்சு பாதி விதைகள் போயிட்டுருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற இடத்துல விதைகள் நல்லாவே முளைச்சிருக்கு. இது நாட்டு தக்காளி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோழி அவரை நம்ம போட்டு வந்தோம் ஒரு ட்ரேயில். அது 2 ரோ குழியில் நம்ம கோழி அவரையும் மிச்ச ரோ குழியில் இந்த சின்ன வெங்காயமும் நம்ம போட்டு வந்தோம். இந்த கோழி அவரை பார்த்தோன்னா போட்ட 2வது நாள்லேயே நல்ல முளை வந்துடுச்சு. இப்போ இந்த செடியை நம்ம அடுத்த இடத்துல நடவு செய்ய வேண்டியது தான். ட்ரேலேருந்து எடுத்து நம்ம தோட்டத்துக்கு நடவு செய்ய வேண்டியது தான். அதே போல் இதே ட்ரேயில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் நடவு செஞ்சுருக்கோம். அது இன்னும் முளைச்சிச்சா இல்லையான்னு தெரில. ஒரு செடி இருக்குது, அது சின்ன வெங்காயமாக என்னன்னு தெரில. ஸோ காத்திருந்தால் பார்க்கணும் இதில் சின்ன வெங்காயம் எப்படி முளைக்குதுன்ட்டு. அடுத்ததாக இருக்கிற ட்ரேயில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் மிளகாய் விதையும் அதே போல் பப்பாளி விதையும் நம்ம நடவு செஞ்சுருக்கோம். ஸோ இன்னும் அது முளைக்க ஆரம்பிக்கலை. என்ன காரணம்னு தெரில, பார்க்கலாம் எப்படி முளைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டில் நம்ம முள் கத்திரிக்காய் அது நடவு செஞ்சுருந்தோம். அதுவும் எல்லா குழிகள்லேயும் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லாவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் வந்தால் நம்ம இது நம்ம தோட்டத்தில் நடவு செய்யணும். மேத்துப்பட்டிகள் அமைச்சிட்டேன். ஸோ இதில் முளைக்கிற செடிகளை வச்சு நம்ம மாடியிலையும் ஒரு 2 செடிகள் நடவு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். மாடி தோட்டமும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரலான்ட்டு. நன்றி, வணக்கம்.